ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வல்ல ரஹ்மானுக்கே புகழனைத்தும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் எத்தனாவது இரவு? 18வது இரவு. இப்போ 18வது இரவினுடைய இரவு தொழுகையை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு வேகமாக ஓடிடுச்சுல்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக. இன்னும் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை தான் நடுவில் நமக்கு குறுக்க நிற்கிறான், அதோடு முடிஞ்சு. அப்படி வேகமாக ஓடுது, நம்மளும் ரொம்ப வேகமாக ஓடணும்னு ஆசைப்படுறோம். இப்போ வாழ்க்கை ரொம்ப வேகமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வேகமாக ஓடுறத தான் நம்மளும் ஆசைப்படுறோம். இங்கேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் உள்ள இடத்துக்கு போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும்னா, நம்ம ஊரில் 5 மணி நேரத்தில் போக முடியாது. 500 கிலோமீட்டர் தெரியும் தானே, ராத்திரி முழுக்க ட்ராவல் பண்ணணும் சென்னை போகணும்னா நம்ம ஊரில் இருந்து. ஆனால் நமக்கு இங்கே 5 மணி நேரத்தில் போனால் கூட 2 மணி நேரத்தில் வேகமாக போயிட முடியுமா அப்படிங்கிறத தான் யோசிக்கிறோம். திங்கிற சோத்தில் கூட, சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட என்னென்னா சீக்கிரமாக எது ஆகும்? ஃபாஸ்ட் ஃபுட்டு போட்டதும் ரெடி ஆகிடணும். நூடுல்ஸ் தான் ரெடி ஆகும், தின்னா செத்து போயிடுவோம் சீக்கிரமாக. அப்போ எல்லாமே வேகமாக வேணும். கல்யாணம் இன்றைக்கி முடித்தா நாளைக்கே புள்ள வேணும்னா எப்படி புள்ள பிறக்கும்? 10 மாதம் ஆகும் அந்த புள்ள பிறக்கிறதுக்கு. ஆனால் பொறுமை இல்லை, எனக்கு சீக்கிரமாக வேணும். அப்போ கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வரும்போது தான் அது நமக்கு கிடைக்கும். ஆனால் பொறுக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட பொறுமையும் இல்லை, நிதானமும் இல்லை. அவசரமாக வேணும், எல்லாமே அவசரமாக வேணும். ஒரு பையனை ஊர்லேருந்து விசா எடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். வந்து இறங்கி 3 நாள் தான் ஆகுது. இக்காமல் வர்றதுக்கே 10-15 நாள் ஆகும். அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் அடிப்பாங்க, உங்களுக்கு என்ன பிள்ளைய கூப்பிட்டு போனீங்க, வேலையில் சேர்த்து விட்டீங்களா அப்படின்னு. 3 நாள் எங்கிட்டு போய் அவனை சேர்த்து விட்றது? என்ன கடையில் பொம்மை வாங்கி கொடுக்குற வேலையா? இல்லையே. அப்போ என்னண்டா, எல்லாத்துலேயும் அவசரம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்கல்ல, இப்படி ஆரம்பிக்கும்போது சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு டைம் எடுத்துச்சு. இந்த நிறைய கேள்விகள் கேட்டவங்கெல்லாம் யாருன்னா சஹாபாக்கள் தான் ஆரம்பத்தில். அவங்களாம் பின்னாடி தான் சஹாபாக்களாக ஆனாங்க. இப்போ என்ன சொன்னாங்கண்டா, ரசூலுல்லாஹ் ஒரு டைம் வரைக்கும் பொறுமையோடு மார்க்கத்தை எடுத்து சொல்லி ஒரு டயத்தில் வந்து எச்சரிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எச்சரிக்கைன்னா, நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலண்டா இறைவனுடைய பிடி கடுமையானது, இன்ன ரொப்பக்க அதாபு ஷதீது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அல்லாஹுடைய பிடி வந்து ரொம்ப கடுமையானதுங்கிறது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ன பத்துஷ ரொப்பிக்கல ஷதீத் அப்படிங்கிறது மாதிரி. இப்போ இப்படி சொல்லும்போது அவன் என்ன சொன்னான்டா, தண்டனை வரும்னு சொல்கிறேன் எங்கே இப்படின்னு வேகமாக கேட்டான். எப்படி கேட்டான்? தண்டனை வர வரவே இல்லையப்பா அப்படின்னு அவசரப்பட்டான். அப்போ தான் அல்லாஹ் சொன்னா, ஹுலிகல் இன்சானு மின் அஜல்,
மனுஷன் எதில் படைக்கப்பட்டிருக்கான்னா அவசரத்தில் தான் படைக்கப்பட்டிருக்கான். அவசரத்துக்கு பிறந்தவன் அப்படிமும்ல யாரையாவது சொல்லும்போது, அவசரத்துக்கு பிறந்த வயல அப்படின்னு சொல்கிற பழக்கம் நம்ம பேச்சு வழக்கில் இருக்குது. அப்போ இந்த அவசரமாக எல்லாமே நடக்கணும். இந்த அவசரத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ் தான். அல்லாவே தான் சொல்கிறான், ஹுலிகல் இன்சானும் மின் அஜல். அல்லாஹ் மனுஷனை படைக்கும் போதே எப்படி படைச்சிட்டான்? அவசரத்துக்கு பிறந்தவனாவே படைச்சிட்டான் நம்மளை. ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உங்ககிட்ட நான் அப்படி அவசரத்தை பார்க்கக்கூடாது. இந்த பழக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும்? மாற்றணும். நிதானத்தை வாழ்க்கையில் கொண்டு வரணும். நிதானம் இருந்தால் தான் எந்த செயல்லையுமே தவறு வராது, தப்பு வராது, தடங்கள் வராது. அவசரமாக ஒரு வேலையை செய்யும்போது ஆனால் இபுகா அழியவும் அப்படிமா ஆஃபீஸில் என்ன செய்வான்? முடிஞ்ச அன்னையோட மொத்த சோழியுமே தப்பாக போயிடும். அவன் எப்போ அவசரமாக ஒரு வேலையை கேட்குறானோ தப்பாக பண்ணிடுவோம். நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹஸ்பில்ட்லாம் பண்ணும்போது ட்ராயிங்ஸை வச்சுட்டு ஹஸ்பில்ட் நம்ம பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போமா, என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு சப்மிஷன்மா 1500 டிராயிங்ஸ் இருக்கும் மொத்தமாக. ஆர்கிடெக்டு, சிவிலு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாம் சேர்த்து 1500 டிராயிங்கை எப்படிடா நான் நாளைக்கு காலையிலக்குள்ளே சப்மிட் பண்ண முடியுது? சாத்தியமாடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. லோகோவை சேஞ்ச் பண்ணு, ஹஸ்பில்ட்டுன்னு போட, ஷாப் டிராயிங்கை தூக்கிட்டு ஹஸ்பில்ட்டுன்னு போட, சப்மிட் பண்ணும்பா. அப்போ என்ன ஆகும்? திரும்பி அது திரும்ப ரிவிஷன் 1 வரும், ரிவிஷன் 2 வரும், ரிவிஷன் 3ன்னு போகும். அப்படி எதுக்காக சொல்கிறேன்டா? அவசரத்தில் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையில் பரிபூரணம் கிடைக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதே போல் பாருங்கள், அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், வயதஉல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஅஹு பில் ஹைர். மனுஷன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவசரப்பட்டு என்கிட்ட நன்மையை கேட்குறதுக்கு பதிலாக தீமையை கேட்குறாங்கிறான் அல்லாஹ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிதானமாக சொல்லுங்கள். கையேந்தி நம்ம யாரும் அல்லாஹ்கிட்ட தப்பான விஷயத்த கேட்க மாட்டோம். யாரெல்லாம் நான் நாசமாக போகணும் யாராவது கேட்போமா? அப்படி கேட்க மாட்டோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? வயதஉல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஅஹு பில் ஹைர். அல்லாஹ் சொல்கிறேன், நல்லதை விட்டுட்டு என்கிட்ட துவா கேட்கும்போது இவன் கெட்டதை கேட்குறாங்கிறது அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? எதை சொல்ல வர்றான்டா? பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஃப்ளோவில் வந்து ஒருத்தரை திட்டுவோம், கோவத்தில் சண்டை வந்துடும். கழிச்சல ஓவான் அப்படின்னு சொல்லி பிள்ளையை திட்டுற பழக்கம் இருக்குது. பேதியில் ஓவான் அப்படின்னு பிள்ளையை திட்டுற பழக்கம் இருக்குது. பெத்த தாய், எந்த தாய்க்கும் அப்படி ஆசை இல்லை. பெத்த தாய், பெத்த தகப்பன் அப்படி ஆசைப்பட மாட்டாங்க புள்ள வீணாக போகணும், நாசமாக போகணும். நாசமாக போனவனே பழக்கத்தில் இருக்கத்தானே செய்யுது. எந்த தாய்மார்களும் பேசாத தாய் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு தாயை பார்க்க முடியாது உலகத்தில். ஆனால் ஒரு அவசரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு கோவத்தில் டக்குன்னு பேசுகிறோம். ஒரு ஃப்ரெண்டே சொல்லிடுறான், வீணாக போனவனே சொல்கிற பழக்கம் இருக்கா இல்லையா? இது துவா. இது நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை. அதை உடனே அல்லாஹ் அங்கீகரிப்பான். மலக்குமார்கள் ஆமீனை போட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு. அப்போ பேசும்போது அல்லாஹ் அதைத்தான் சொல்ல வரான், அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது? ஒரு கோபத்தில் நிதானத்தை மீறி வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நெல்லை அல்லலாம், சொல்ல அல்ல முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்யக்கூடாதுன்றா, பேசும்போது கூட கவனமாக நிதானமாக பேசணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நல்லதை விட்டுட்டு மனுஷன் என்கிட்ட கெட்டதை கேட்குறான். அப்படி தானே செய்கிறோம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரும்போதே கண்டதை பேசிடுவாங்க மாறி மாறி. தப்பான வார்த்தைகள், கோபத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டா இந்தம்மா ஒரு பக்கம் கத்தான், அந்தம்மா ஒரு பக்கம் கத்த, எகடு தகடா வார்த்தைகள் வந்து எங்கேயோ போயிடும். இப்போ போகும்போது என்ன ஆகும்? கடைசியில் 2 பேர் மாறி மாறி சாப விட்டா நஷ்டம் யாருக்கு? நம்ம குடும்பத்துக்கு. புள்ள ஊட்டி இருக்குது, நீங்கள் 2 பேரும் செத்து போனால் புள்ள ஊட்டியில் யார் வளர்க்குறது? யோசிக்க வேணாமா? இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுகிறோங்கிற அந்த நிதானம் இருக்கணும்ல. அதைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான், நிதானமாக இருங்கப்பா. அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு வகானல் இன்சானு அஜூலா. அல்லாஹ் சொல்லிட்டான், கெட்டதை விட்டுட்டு நல்லதை விட்டுட்டு கெட்டதை கேட்குறான் என்கிட்ட இந்த மனுஷன் இருக்கானே அவசரத்தில் பிறந்தவன் அப்படின்னு அல்லாஹ் குரானில் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். இப்போ எல்லா நேரங்களிலும் வாழ்க்கையில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம்? நிதானம் முக்கியம். ஒரு பொண்ணு தேடுறோம், இல்லை ஒரு மாப்பிள்ளையை தேடுறோம், நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தான் தேடுவோமே. அவசரமாக எவன் தலையிலையோ பிடிச்சி கட்டி வச்சு பாலுங்கணத்தில் பிடிச்சி நம்ம பிள்ளையை தள்ளிட்டா என்ன ஆகும் வாழ்க்கை? ஏதோ ஒரு தப்பான பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நம்ம பயலுக்கு கட்டி வச்சுட்டாவே ஃப்ரெஷ் பீஸு. வீணாக யாருக்கோ பொறுத்தருக்கு கட்டி கொடுத்து செகண்ட் ஹேண்ட் ஆயிடுவானா? ஆக மாட்டானா? அப்போ அதுக்கப்புறம் வாழ்க்கை போயிடுச்சுன்னா திரும்பி அவனுக்கு பொண்ணு கிடைக்குமா ஊருக்குள்ளே? யோசிக்கணும்ல. ஒருத்தரை கொண்டு போய் நம்ம ஒரு கிடங்குக்குள்ளே தள்ளுறதுக்கு முன்னாடி அதுவே கல்யாணமே வந்து கிடங்கு தான். தள்ள போகிறோம், தள்ளும்போது வந்து பார்த்து நல்ல கிடங்கா தள்ளி விட்டா தானே நீச்சல் அடித்து பழகுவான். அப்போ என்ன செய்யக்கூடாதுண்டா, நிதானமாக அவசரம் இல்லாமல்
பொண்ணை தேடினாலும் சரி, மாப்பிள்ளை தேடினாலும் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியுது. அதே அவசரம் தான். எந்த அவசரம்? என்கேஜ்மெண்ட் ஆகி இவருக்கு கல்யாணம் ஆகி நிக்காஹ் புத்தகத்தில் கையெழுத்து போட்டு அந்த அம்மாட்ட பேசுகிறதுக்குள்ளே அவசரம். என்ன 4 மாதம் கேப்பு, இந்த 4 மாத கேப்புக்குள்ளே பேசாததெல்லாம் பேசி முடிச்சிடணும் ஃபோனில். அவசரம். பிள்ளையா பெற போகிற 4 மாதத்தில் இங்கே இருந்துக்கிட்டு ஃபோனில் பேசி பேசி இல்லையே, என்ன அவசரம்? பேசி கடைசியில் வந்து கல்யாணம் பிரேக்கப், லவ் பிரேக்கப் ஆயிடுறது. எதுக்கு? கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக சபரோடு இருங்க. ஹராமில் அது. என்னைக்கு நம்ம கையெழுத்தில் போட்டு ஒப்புக்கொண்டேன்னு சொல்லி ஊர் மக்களுக்கு மத்தியில் கையெழுத்து போடுறோமோ அன்னைக்கு தான் ஒய்ஃபு. என்கேஜ்மெண்ட் ஆகிட்டா ஹாஃப் ஒய்ஃபுங்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து மாற்று மத கல்ச்சரு. என்ன தட்டை மாற்றியாச்சு, தாம்பூலத்தை மாற்றியாச்சு, என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அறப்புண்டாட்டிங்கிற பேச்செல்லாம் இங்கே இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தளவில் என்றைக்கு நிக்காஹ் நமக்கு நடக்கின்றதோ அதுக்கப்புறம் தான் மனைவி. கையெழுத்தை போட்டதுக்கப்புறம் தான் அவன் நமக்கு சொந்தம், நம்ம அவளுக்கு சொந்தம். அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனால் நம்மள்ட்ட பொறுமை இல்லை. அந்த ஆர்வம், அந்த ரத்தம், சூடான ரத்தம் என்ன செய்யுது? அப்படி பேச சொல்லி கடைசியில் பிரேக்கப் ஆகி அந்த கல்யாணம் நின்று கேவலப்பட்டு ஊருக்குள்ளே 2 குடும்பமும் தேவையா? என்ன அவசரம்? அப்போ அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், இந்த மாதிரி அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிரயாணத்தில் போயிருக்கிறாங்க சஹாபாக்களோட. போயிருக்கும்போது ரசூலுல்லாஹ் எங்கே பிரயாணத்தில் இல்லை, இந்த ஹஜ்ஜில் தான். ஹஜ்ஜில் போயிருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது சஹாபாக்கள்லாம் வந்து ஒட்டகத்தை தட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க ஒட்டகத்தை எழுப்புறது அவ்வளோ லேஸ் இல்லை. ஒட்டகத்தை எழுப்பியிருக்கீங்களா யாராவது? நானே எழுப்புனதில்லை. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, ஒட்டகத்தை உட்கார்ந்துருக்கிற தரையில் உட்கார்ந்துருக்க ஒட்டகத்தை அதுவாக எந்திரிக்கிறது வேற, நம்மளா எழுப்பணும்னா அதுக்கு வந்து ரொம்ப உசுரை கொடுத்து தான் அதை எழுப்பணும். எந்திரி ஏன்னு தட்டி தான் எழுப்பணும். அப்போ இதே மாதிரி பல ஒட்டகங்கள், பல 100 ஒட்டகங்கள் அங்கே நிற்கிது. என்ன செய்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம்? இந்த ஒட்டகங்களை அன்னாசு எதிரிபோன இபுலகும் எஸ்ராவுன பிசித்தா, அவசரமாக கிளப்புறேன்னு சொல்லி ஒட்டகத்தை ஒரு பக்கம் ஒட்டகம் கத்துது, ஒரு பக்கம் இவங்க கத்துறாங்க. காது அடைக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா அய்யுஹன்னாஸ் அலைக்கும் பிஸ்ஸகீனா, கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன்ப்பா. நல்ல காரியத்துக்கு ஹஜ்ஜுக்காக போய்கிட்டு இருக்கோம். எதுக்கு போய்கிட்டு இருக்கோம்? ஹஜ்ஜுக்கு போகிறோம். ஹஜ்ஜுக்கு போகும்போது எப்படி இருக்கணும்? மன நிம்மதியோட நல்லபடியாக நிதானமாக அமலை செஞ்சுட்டு நம்ம திருப்பி வரணும். அலைக்கும் பிஸ்ஸகீனா, உங்களுக்கு அல்லாஹ் அமைதியை தரட்டும், நீங்கள் அமைதியாக இருங்கப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனல் பிர்ர, நன்மைங்கிறது எது தெரியுமா? லைசபில் ஈலா, எதில் வராது நன்மை? அவசரத்தில் நன்மை கிடைக்காது. இப்போ எந்த விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும். எந்த விஷயத்தையும் நிதானமாக ஹேண்டில் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பக்குவம் அது தனி. அவசரப்பட்டோம்னா தோற்று போயிடுவோம். வந்த 1 வருஷத்தில் சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க, தம்பி சவுதிக்கு வந்தால் 2 வருஷம்தான், கடனை உடனெல்லாம் அடைச்சி ஒரு வீட்டை கட்டிடலாம்ப்பா, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடலான்னு பொய் சொல்லித்தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது, அதெல்லாம் நடக்காது. 10 வருஷம் ஆனாலும் தேவை கூடிக்கிட்டே இருக்கும். வரும்போது நீ பேச்சுலராக வந்திருப்ப, அப்புறம் இன்னொருத்தி வருவா, அவள் வந்ததுக்கப்புறம் 2 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு வருவா 2 வருஷம் கழிச்சு. 2 பேர் நம்ம பிள்ளைங்க தான். அப்போ எல்லாரையும் வச்சு பார்த்து சோறு போட்டு அவங்கள வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ளே வந்து போதும் ஆயிரம் வெள்ள முடி வந்துடும். இப்போ அவ்வளவு சீக்கிரத்துலலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அவசரப்பட்டு ஊருக்கு போகணும் முடிவெடுத்துடக்கூடாது. நிதானமாக என்ன செய்யணும், சவுதி அரேபியாவிலேயே இருந்து கிழவனாகி மவுத்தாகிறதுக்கு தான் ஊருக்கு போகணும். அது வரைக்கும் மனசில் பொறுமையோடு இருந்து சபுரோடு இருந்து என்ன செய்யணும், காலத்தை கொண்டு போகணும். அவசரப்பட்டா வந்த 10 வருஷத்தில் ஊருக்கு போகிறேன், மாப்பிள்ளைங்க போவாங்க, போய் அங்கே அடிக்கிற அடியில் திரும்ப புது விசாவில் வருவான் 1 வருஷம் கழிச்சு. என்னடான்னு கேட்டால், இல்லை அந்த பிள்ளை தான் ஃபஸ்ட்டு வர சொல்லிச்சு ஊருக்கு அப்படிமா. போனதுக்கப்புறம் தான் தெரியும், 2 மாதத்துக்கு தான், 1 மாதம் போனால் தான் விருந்துச்சோறு கிடைக்கும். 40 நாள் ஆகும்போது சுற்றி உள்ளவங்க பூரா கேட்பான், என்ன வந்து எப்போ திரும்ப? 1 வாரத்துக்கு தான் கேட்பானுங்க, எப்போங்க வந்தீங்க. இந்த சொந்த பந்த பூரா நம்ம ஊருக்கு போன அனுபவம் இருக்குல்ல எல்லாருக்கும், வெக்கேஷன் எப்படி கேட்பாங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. 2 வாரம் ஆயிடுச்சுன்னா எப்போ திரும்ப போகிறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இனி நம்ம இருக்கிறது சரியில்லைன்னு நமக்கே ஒரு தோண ஆரம்பிச்சிடும், கிளம்பிடுவோம், இடத்த காலி பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்போ அவசரப்பட்டு முடிவெடுத்து என்ன செய்யக்கூடாது, எக்ஸிட் போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு சவுதி அரேபியாவில் இருக்கும்போது வரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் வயசான காலம் ஆகுகிற வரைக்கும் இருக்கணுங்கிற நியத்தோட, மனசில் ஆழமான நியத்தை வச்சு சபுரோட பொறுமையோட நிதானமாக முடிவெடுத்து இங்கே இருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்து போவோம். அடுத்து பாருங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறதுக்காக ஒரு தூதுக்குழு வர்றாங்க. அதில் அஷஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அந்த கூட்டத்தில் வர்றாங்க. இவங்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, பல மக்கள் வந்திருக்கிறாங்க கூட்டத்தோட. அப்போ நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது சில பேரை பார்த்தா நமக்கு பிடிக்கும் தானே. 10 பேரை சந்திப்போம், எத்தனையோ பேரை பத்தாவில் பார்க்குறோம், எல்லாரையும் பிடிக்காது. சிலரை பார்த்த உடனே நமக்கு பிடிக்கும், அது ஏன்னே தெரியாது. அது அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிற பாண்டிங்கா என்ன ஏது, அந்த கேரக்டரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தூதுக்குழுவில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த அஷஜ்ஜுன்னு சொல்கிற இந்த மனுஷனை பார்த்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, யா அஷஜ், அஷஜ் இன்ன ஃபீக ஹஸ்லத்தைனி, உங்ககிட்ட வந்து 2 குணங்களை நான் பார்த்தேன். யுஹிப்புஹும் அல்லாஹு, அல்லாஹ் வந்து அந்த 2 குணத்தையும் உங்களிடத்துல உள்ள அந்த 2 குணத்தையும் ரொம்ப விரும்புகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குணம் என்ன தெரியுமா? அல் ஹில்மு வல் அனாத்து. ஹில்முனா நிதானம், அனாத்துனா சகிப்புத்தன்மை. இது 2 வாழ்க்கையில் இருந்துருச்சுன்னா ரூமில் பத்தாவிலேருந்து ஓட்டிடலாமா? ஓட்ட முடியாதா? ஓட்டிடலாம். நிதானம் இருந்து சகிப்புத்தன்மை, எல்லாரையும் சகிச்சுக்கிட்டு தொலைது எப்படியோ நாசமா எப்படியோ நம்ம இருந்து தொலைப்போமே அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம முடிவுக்கு வந்துட்டு சகிச்சுக்கிட்டு போகிற இடத்துக்கு வந்துட்டோம்னா எவன் கூட வேணாலும் இருந்துடலாம் ரூம்மேட்டாக. அப்படி இருக்க முடியலை, அந்த சகிப்புத்தன்மை இல்லைண்டா ஓட்ட முடியாது. பத்தாவுக்குள்ளே இருந்து ஓட்ட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக அந்த மனுஷனை அவரை பார்க்குறாங்க. 2-3 நாள் அவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க. தங்கின இடத்துல அந்த கேரக்டரை பார்க்குறாங்க. அவரோட நிதானமாக எல்லா செயல்பாடுகளையும் அந்த மனுஷன், அந்த அஷஜ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் நிதானமாக செய்கிறாங்க. அதே நேரத்தில் அவ்வளவு எல்லார்ட்டையும் அனுசரித்து போகிறதான சகிப்புத்தன்மைங்கிறது என்ன? இப்போ குடும்பத்தில் மாமியாலும் மருமகளும் அனுசரித்து போயிட்டு சண்டை வராதே, அதுதானே சகிப்புத்தன்மை. அப்போ அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம மாமனார் மாமியாரை வந்து திட்டாமல் சகிச்சு போனோம்னா எல்லா நாளும் போய் அழகாக போய் சாப்பாடு சாப்பிட்டு வரலாம், விருந்து சாப்பாடை சாப்பிட்டு வரலாம். எதுக்கு மாமியார் மாமனாரோட சண்டை போட்டுட்டு நம்ம வீட்டை விட்டால் நமக்கு சோறு போடுறது அவங்க மட்டும்தான் போடுவாங்க, மாமனார் மாமியார் தான், வேறு யாரும் நமக்கு சோறு போட போகிறதில்ல. விருந்துக்கு கூப்பிட்டு இந்த 2 நாள் உபசரிப்பாவது கிடைக்கிறது, ஊருக்கு போனோம்னா யார் கூப்பிடுவா நம்மளை? அந்த ஜீவன்க 2 தான் கூப்பிடும். எதுக்கு சண்டை? இப்போ நிதானமாக சகிச்சுக்கிட்டு சில விஷயங்கள் சங்கடங்களை ஏற்படுத்துகிற மாதிரி நடக்கத்தான் செய்யுது, எல்லா குடும்பங்கள்லையும் நடக்கிறது தான். ஆனால் அதை தாண்டி அங்கே சகிப்புத்தன்மைன்னு ஒன்று நம்ம கொண்டு வந்துட்டோம்னா குடும்பம் அவ்வளோ அழகாக போகும், அந்த அன்பு மேலே வரும். சரி, நம்ம மருமக, நம்ம மாமனார், நம்ம மாமியார், நம்ம மருமக, நம்ம மாமனார் மாமியார் அப்படிங்கிற அந்த பாண்டிங் உருவாகும் போது இன்ஷா அல்லாஹ் நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு யாராலையும் உள்ளே வர முடியாது. யார் வருவா? என்ன பேசினாலும் எங்கள் மாமனாருங்க அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க, அது வாழ்க்கையில் நடக்காது. எங்கள் மாமியாருங்க ஆனால் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பாண்டிங் வந்து இந்த பெண்களுக்கு வராது. ஏன்னா நம்ம தூரத்தில் இருக்கோம். இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால திரும்ப பார்த்து பேச்சுவார்த்தை முத்தி சண்டை வந்துடுறதுனால அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வேறு மாதிரி முட்டிடுது, மோதிடுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனுஷனை பார்த்து இவ்வளோ விஷயங்களையும் சொல்லித்தர்றாங்க. இதில் பாருங்கண்ணே, இந்த நோன்பு இருக்குதுல்ல, இந்த நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்புங்கிறது கேடயம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ ஃபைன் கான யௌமு சௌமி அஹதிக்கும், உங்களில் ஒருத்தர் நோன்பு வச்சுட்டிங்கன்னா ஃபலா எர்ஃபுஸ், என்ன செய்யக்கூடாது? கெட்ட வார்த்தை பேசாதீங்க. வலா எஜுகல், கேணத்தனமான வேலையெல்லாம் பார்க்காதீங்க. கேணத்தனமான வேலைன்னா நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் நம்ம பாஷையில் அர்த்தம் வைக்கிறேன், மற்றவங்கள மாதிரி தூய தமிழ்லாம் நமக்கு அர்த்தம் வச்சா அது செட் ஆகாது. அப்போ எஜுகல்னால் வந்து கேணத்தனம் தான். அப்போ கேணத்தனமாக எந்த வேலையையும் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு, ஃபைன் சாபஹு அஹதுன், யாராவது ஒருத்தர் உன்னை திட்டாலோ அவ் காத்தலஹு, சண்டைக்கு வந்தாலோ நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இன்னி சாயும், நான் நோன்பாளின்னு சொல்லணும். இப்போ இந்த தன்மையை சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நம்ம எப்படி தெரியுமா சொல்லுவோம்? இங்கே வாரு, இப்போ நான் நோன்பு வச்சுருக்கேன், 6:15 நீ இந்த இடத்துக்கு வா, பத்தாவில் சிட்டி ஃப்ளோர் பக்கத்துக்கு வா. நீ அசிங்கமாக நல்லா பேசுகிறியா, நான் நல்லா பேசுகிறேன்னு வச்சு பார்த்துருவோம். வாடா மாப்பிள்ள, நீ தைரியமான ஆளாக இருந்தால் 6:15 பத்தாவுக்கு வா, மகரிப் தொழுவு முடிச்சிருவேன், வா, நீ வா. இப்படி கூப்பிடுற சகிப்புத்தன்மை இல்லை, இப்படி கூப்பிடுற நிதானம் இல்லை.
இப்போ இந்த நோன்பு நிதானத்தை கற்றுக் கொடுக்குதுண்டா அந்த நோன்பினுடைய நிதானம் வாழ்நாள் முழுக்க நமக்கு வரணும். புரியுதா? அந்த பகல் நேரத்தில் மட்டும் இன்னி சாயம்னு சொல்லிட்டு நான் நோன்பாளின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளையா இருக்கிற அந்த நிதானத்தை சொல்லித்தரல. வாழ்நாள் முழுவதும் அந்த நிதானத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கான நிதானத்தை தான் எது சொல்லிக் கொடுக்குது? இந்த நோன்பு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி சாயிம், நான் நோன்பாளி அப்படின்னு நீ சொல்கிறது எப்போவுமே உனக்கு எதில் ஞாபகம் இருக்கணும்? அடுத்தவங்களை திட்ட போகும்போது, அடுத்தவங்க நம்மள்ட்ட சண்டைக்கு வரும்போது, யாராவது 2 பேருக்கு மத்தியில் சண்டை வரும்போது ஒருத்தர் பொறுத்து போயிட்டாலோ அல்லது அதை ஸ்கிப் பண்ணிட்டாலோ பிரச்சனை சால்வ் ஆயிருமா ஆகாதா? 2 பக்கமும் முட்டி நிற்கும் போது தான் பிரச்சனை வரும். ரூமில் தேவையே இல்லாமல் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அங்கிட்டுக்கிட்டுமா போனால் நல்லாவா இருக்குது? ஒரே ரூமுக்குள்ளே இருக்கும், திரும்பி திரும்பி பார்க்க வேண்டியது இருக்குது, தலையெழுத்து, வேறு வழி கிடையாது, இங்கே தான் இருந்தாகணும். அப்போ எதுக்கு சண்டை? ஏதோ சின்ன உரசல் புரசல் வரத்தான் செய்யும், எல்லா மனுஷங்களுக்கு மத்தியிலையும் வர்றது. அதுக்காக மொத்தமாகவே பரம விரோதி மாதிரி அப்படி பிரிஞ்சு போகணுங்கிற அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து என்ன மச்சான் என்ன மாப்பிள்ளைன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து நிதானமாக சுமூகமாக இருக்கும்ல அந்த நட்பு. ரூமை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கலகலப்பாக இருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கமாக முகத்தை திருப்பிக்கிட்டு 24 மணி நேரம் இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லை? அந்த ரூம் வந்து ஒரு களைகட்டி இருக்காது. இப்போ பெருநாளைக்கு நாள் ராத்திரி வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு தெரிஞ்சால் நல்லாவா இருக்குது? அப்போ சகிப்புத்தன்மையும் நிதானமும் எப்போ இருக்கணும்? எல்லா நேரங்கள்லையும். நோன்பு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், யாரிடத்துலையும் சண்டை போட்டுறக்கூடாது. யார் சண்டைக்கு நம்மக்கிட்ட வந்தாலும் நம்ம சண்டை போடாமல் அதை எப்படி வந்து நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த நோன்பு நமக்கு சொல்லித்தருது. கெட்ட வார்த்தைகளை சகஜமாக பேசிடலாம். பொதுவாக சொல்லுவாங்க நம்ம ஆளுகள்கிட்ட உள்ள பாஷை வழக்கத்தில், யாருக்கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கமோ அவங்கள்ட்ட தான் வந்து அசிங்கமாக பேசுவாங்க. இது இப்போ கிளப்பி விட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அதெல்லாம் வந்து தப்பு. எல்லாரிடத்துலையுமே கண்ணியமாக பேசணுங்கிறத தான் இஸ்லாம் சொல்லியிருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் மாதிரி உலகத்தில் வந்து தூய்மையான நட்பு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பு எதுவுமே கிடையாது. உசுரை கொடுக்குறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அங்கே உண்மையான நட்பு. என்னது? உசுரை கூட கொடுத்துருவேன் என் மச்சானுக்காக அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் அவங்களுக்காக ரசூலுல்லாஹும் கொடுப்பாங்க. அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பல வருட கால நட்பு. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அவங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டை வந்தோ அசிங்கமாக பேசியோ பார்க்க முடியுமா? அதை விட சிறந்த நட்பு உலகத்தில் சொல்ல முடியுமா? அப்போ எது தப்பு? நட்புகளுக்குள்ள வந்து அது திக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னால் அதில் அசிங்கமான வார்த்தை பேசினா தான் அது உண்மையான நட்பு மச்சான்னு சொல்லி இப்போ கிளப்பி விட்டுருக்கானே, அப்படி இல்லை. அதை இஸ்லாம் வந்து வன்மையாக கண்டிக்குது. அப்படி ஒரு நட்பு அது நல்ல நட்பு இல்லை. எவ்வளவு அந்யோன்யமாக இருந்தாலும் நல்வழிப்படுத்தக்கூடிய நண்பன் தான் நம்ம கூட நண்பனாக இருக்கணுமே தவிர, அசிங்கமாக பேசிக்கிட்டு தரக்குறைவான வார்த்தைகளை பேசி வேறமான வார்த்தைகளில் பேசி தப்பான படங்களை பார்த்து சேர்ந்து பார்க்குறதுக்கான நட்பு அது நல்ல நட்பு அல்ல. அதை இஸ்லாம் வந்து நல்ல நட்புன்னு சொல்லவும் இல்லை. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ பழகும்போது எல்லாரோடையும் அன்போடையும் நிதானத்தோடையும் நம்ம இருக்கிறது நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்யும்னா ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுத்தாங்க பாருங்கள். அஷஜ்ஜுங்கிற அந்த நபித்தோழருக்கு கொடுத்த மரியாதையை பாருங்கள். எத்தனை பேர் வந்திருந்தாலும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்கண்டா. எதனால்? அந்த நிதானத்தையும் அந்த சகிப்புத்தன்மையையும் பார்த்ததுனால. எப்போ பாரு சண்டைக்கோழியாகவே தெரிஞ்சா அந்த சண்டைக்கோழியை பார்த்தா எல்லாரும் என்ன செய்வான்? இவன்ட்ட போய் வாயை கொடுக்க, வாயை கொடுத்தோம்னா ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடுற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம பல தடவை கேள்விப்பட்ட செய்தி தான், இருந்தாலும் ஒரு நினைவுக்காக சொல்கிறேன். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியில் ஒரு மனைவி சாப்பாடு கொடுத்து விட்றாங்க தட்டில். அதை வெயிட்டில் வேலை செய்கிறவர் சாப்பாடு தட்டை கொண்டு வர்றார். கொண்டு வந்த சாப்பாடு தட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க? தட்டி விட்டுட்டாங்க. கையை தட்டி விட்டதும் சாப்பாடு தட்டு பறந்து சாப்பாடெல்லாம் கீழே விழுந்துருச்சு, தட்டும் உடஞ்சி போச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்மளாக இருந்திருந்தா வீட்டு வேலைக்காரன் வந்திருக்கிறது யார்? வீட்டு வேலைக்காரன். வீட்டு வேலைக்காரன் முன்னாடி மதிப்பு மரியாதை இல்லாமல் நடத்திட்டேன்னு சொல்லி என்ன செய்வோம்? வேட்டியை அடித்து மடித்து கட்டிக்கிட்டு செவ்வளோ சேர்ந்து ஒன்று வச்சு முடியை பிடிச்சி தர இழுத்து போடி உங்கள் அம்மா வீட்டுக்கு. நம்ம அப்படி தான் சொல்லணும், ரியாலிட்டி. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆளுக்கு அப்படி தான் கோவம் வரும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நேரத்தில் தான் நிதானத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்தில் எவ்வளவு நிதானம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணுங்கிறத சொல்லித்தர்றாங்க. அங்கே அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதத்தை பார்க்கணும். அந்த வந்த மனுஷன்ட்ட அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, காரத் உம்முக்கும், உங்கள் அம்மாவுக்கு ஒரு அம்மானா வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாருமே மூமின்களுக்கு தாய்மார்கள், உம்மஹாத்துல் மூமினின்னு சொல்லுவோம், சரியா? அப்போ உங்கள் அம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு. ஏண்டா அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க தான் சாப்பாடெல்லாம் எனக்கு செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்டதுனால இது வந்து கோபத்தினுடைய வெளிப்பாடு இல்லை, உரிமையினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்த கோபம் தப்பு. அந்த தப்பை வேற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து புரிய வைக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்க, வந்தவங்க கிட்டையும் மனைவியை விட்டு கொடுக்கல, எல்லாத்தையும் பார்க்கணும். நிதானமாக ஹேண்டில் பண்ணும்போது நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம மனைவியை பற்றி நம்ம அடுத்தவங்கள்ட்ட தப்பாக பேசினா, நம்ம கூட பிறந்தவங்கள்ட்ட கூட இருக்கட்டும், நம்ம பெத்த தாயிட்ட கூட இருக்கட்டும், விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம தாயை நம்ம மனைவிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது. ரெண்டு பக்கம் சண்டை வருதில்ல, மூட்டி விடுறதே இந்த பக்கி தான். இந்த பயலுக தான் பேச தெரியாமல் அம்மா ஒன்று சொன்னதே கொண்டு வந்து அப்படியே என்ன செய்வான் தெரியுமா, பொண்டாட்டிட்டு சொல்லுவான், எங்கள் அம்மா உன்னை இப்படி சொல்லிச்சு அப்படின்னா அங்கே அப்படியே ஃபயர் பிளாஸ்ட்டு என்ன ஆயிரும், எரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டு பக்கமும் நடுவில் சிக்கி சின்னாபிடமாக போகிறது நீ தாங்கிறத அவன் மறந்துடுவான். அவனுக்கு தெரியாது அடி வாங்க போகிறது இவன் தான். ரெண்டு பேருக்கும் நடுவில் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிங்கிற மாதிரி ஆண்களுக்கு தான் ரெண்டு பக்கம் அடி. அப்போ யோசித்து பார்த்து என்ன செய்யணும், பேசும்போது ஹேண்டில் பண்ணும்போது அழகான முறையில் ஹேண்டில் பண்ணால், நிதானமாக ஹேண்டில் பண்ணால் அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கலாம்ங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு காட்டித்தர்றாங்க. அப்போ அதை கவனித்து நம்ம என்ன செய்யணும், பேசும்போது பேசணும். அடுத்து பாருங்கள், யகூதிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று கிண்டல் பண்ணாங்க. எப்படி, அஸ்ஸாமு அலைக்கும், நம்ம பல தடவை கேள்விப்பட்ட செய்தி தான். அஸ்ஸாமு அலைக்கும்னா நீ நாசமாக போயிடுவ, நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கோபம் எகிரிடுச்சு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, லானக்குமுல்லா வ கலப அலைக்கும், அல்லாவுடைய சாபம் உண்டாட்டு, நாசமாக போயிடுவீங்க, அல்லாவோட கோபத்துக்கு ஆளாயிருவீங்க, அப்படி இப்படின்னு நிறைய எக்கச்சக்கமான வார்த்தைகளை போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பேசும்போது, யா ஆயிஷா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கூப்பிட்றாங்க. இன்னொரு ஹதீஸில் யா ஆயிஷ் அப்படின்னு செல்லமாக கூப்பிட்டதாகவும் வருது. மனைவி அவங்க செல்லமாக கூப்பிடுவாங்க. நம்மெல்லாம் எப்படி கூப்பிட்றோம், அவங்கவுங்க வீட்டில் எப்படி கூப்பிட்றோங்கிற நமக்கு தான் தெரியாது. கல்யாணம் முடித்த புதுசில், என்கேஜ்மெண்ட் ஆன புதுசில் பயலு அப்படி கொஞ்சம் செல்லம் முத்து என்னென்னமோ கொஞ்சுவான். ஒரு புள்ள பெற்றதும் கண்டுக்கிறவே மாட்டான். அப்படி அதுக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருப்பான், புஜ்ஜிம்மா, அந்தம்மா, இந்தம்மா, என்னென்னமோ சொல்லி கொஞ்சுவான். ஆனால் வந்து கல்யாணம் முடித்து புள்ள பெற்றதோடு அந்த பிள்ளைய வந்து கழட்டி விட்டுறான்னா வீட்டில் வச்சுருப்பான். ஆனால் வந்து பெருசாக கொஞ்சுறது இல்லை, பெரிய லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதில்ல. எல்லா நாளும் ப்ரொப்போஸ் பண்ணணும்ல. February 14 வந்து ஹராம் இஸ்லாத்தில், ஆனால் எல்லா நாளும் ஹலால். எதுக்கு, மனைவி இடத்துல லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லா நாளும் ஹலால். டெய்லி சொல்லலாம் ஐ லவ் யூன்னு. ஒரு ஹார்ட்டின் என்ன செய்யலாம், இப்படி வச்சு இப்படி விட்டுடலாம், அது தப்பே இல்லை. இஸ்லாம் வந்து அதை வரவேற்குது, சரியா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்கள், இந்த இடத்துல யா ஆயிஷ் அப்படின்னு சொல்லி செல்லமாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க், அல்லாஹ் வந்து மென்மையானவன், மென்மையை தான் விரும்புகிறான், இவ்வளோ கோவப்படாதம்மா, அவங்க தப்பாக பேசுனா அலைக்கும், உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி என்ன செஞ்சிரு, சிம்பிளாக பேசி முடிச்சிரு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லித்தர்றாங்க. அப்போ எல்லா விஷயங்களையும் அழகான முறையில் அன்பாக நம்ம ஹேண்டில் பண்ணும்போது என்ன செய்யலாம்டா, எதை வேணாலும் ஜெயிக்கலாம், உலகத்தில் எதை வேணாலும் ஜெயிக்கலாம். அதே மாதிரி நம்மள்ட்ட இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்கும், என்னென்னா காரணமே இல்லாமல் ஒருத்தரை வெறுப்போம். அதுக்கு இப்போ எப்படி நான் முன்னாடி சொன்னேன், ஒருத்தர் திடீர்னு ஒருத்தரை பார்க்கும்போது ஒருத்தரை பிடிச்சி போயிடும்ல, அதே மாதிரி காரணமே இல்லாமல் ஒருத்தரை பார்க்கும்போது பிடிக்காது. அதுக்கு என்ன காரணம்னே தெரியாது, அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், இன்னமும் தெரியல, இவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற பழக்கம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி செஞ்சதில்லை. யாரையும் ஒருத்தரை பார்த்து பிடிக்கலைன்னு யாரையுமே பண்ணதில்லை. ஒருத்தருடைய கேரக்டரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தப்பானவங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்றைக்குமே வந்ததில்லை. இதில் யாரை உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க ஹிஜ்ரத் செஞ்சு. இவங்க பத்ர் போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடவடிக்கைகளை மக்கத்து காஃபிர்களுக்கு லெட்டராக எழுதி அனுப்புகிறாங்க. ரவுலா ஹாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அது இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல, அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த வார்த்தை ரவுலா ஹாஹான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பெண்கிட்ட வந்து இந்த லெட்டரை கொடுத்து அனுப்பிட்டாங்க. யார் கொடுத்து அனுப்பிட்டா, இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் கொடுத்து அனுப்பியாச்சு. இந்த செய்தி யாருக்கு கிடச்சிருச்சு,
சஹாபாக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ரசூலுல்லாவை பற்றி சொல்கிறதுங்கிறது வந்து இராணுவ ரகசியம், சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா மக்கா வெற்றி இன்னும் கிடைக்கல. மக்கா வெற்றிக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு இப்போ தான் போர்கள்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்து என்ன நம்ம எப்படி மக்காவை வெற்றி அடைகிறதுங்கிறது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. இது இராணுவ ரகசியம். அப்போ இதை வந்து என்ன செய்யக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது. அப்போ இந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா எல்லா இராணுவ ரகசியங்களையும் எழுதி ரவுதா ஹாகான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட போய் சஹாபாக்கள் பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவை பிடிச்சதுக்கு பிறகு லெட்டரை கையில் கொடுன்னு சொன்னால் அந்த அம்மா மல்லு கட்டுது, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக கடைசியில் சண்டை போட்டு அப்புறம் அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த லெட்டரை வாங்கியாச்சு. திருப்பி வந்து லெட்டரை பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க அந்த மனுஷன்ட்ட, அந்த இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர்கிட்ட கேட்கும்போது, யா இப்னு அபி பல்தா, இதை எழுதுனது யாரு? அந்த சஹாபி பொய்யெல்லாம் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரை இதை எழுதுனது நான் தான். எழுதுனதுக்கு காரணம் இருக்குது. இப்போ சஹாபாக்கள்லாம் எந்த காரணத்தையும் கேட்கக்கூடாது, செஞ்சது ஒரு துரோகம், இராணுவ ரகசியத்தை வெளியில் சொன்னால எப்படி மன்னிக்கிறதுன்னு வெட்டி போட்டுருவோங்கிற மாதிரி நிற்கிறாங்க, சண்டைக்கு நிற்கிறாங்க சஹாபாக்கள்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் எவ்வளவு அழகான முறையில் நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கணும். இது வந்து பெரிய விஷயம், சாதாரணமான விஷயம் இல்லை. எது இராணுவ ரகசியத்தை வெளியில் சொல்கிறது, குடும்ப ரகசியத்தையே வெளியில் சொல்லக்கூடாது. அப்போ இராணுவ ரகசியத்தை வெளியில் சொல்கிறது அது அதை விட பெரிய குற்றம். அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன்பா இப்படி செஞ்ச? அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த மனுஷன் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுத்தோ அல்லது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ இந்த கடிதாசியை நான் எழுதலை. என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் மக்காவில் இருக்கிறாங்க. இப்போ மக்காவில் இருந்து யாரெல்லாம் மதீனாவுக்கு வந்து இங்கே ஹிஜ்ரத் வந்தாங்களோ இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு இவங்க குடும்ப சம்மந்தப்பட்டவங்க அந்த ஊரில் இருக்கிறாங்க. ஆனால் என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன தவிர அந்த ஊரில் யாரும் இல்லை. ஆனால் நானே என் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ என் குடும்பம் சேஃபாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவே தவிர இஸ்லாத்தை வெறுத்து இந்த கடிதத்தை நான் எழுதலை அப்படின்னு சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனுஷரை மன்னிக்கிறாங்க. அப்போ ஒருத்தருடைய கேரக்டர் என்ன, அவருடைய யதார்த்தம் என்னங்கிறத எப்போவுமே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும். ஒருத்தரை வெறுக்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தரை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்கள விட்டு பிரிகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுங்கிறத முழுசாக கேட்காம, நான் நீ சொல்கிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வருதுன்னா எகிரி ஒரு ஆள் சண்டை போட்டால் ஒரு ஆள் நிதானமாக நிற்கலாம். 2 பேரும் பேசும்போது இவர் உடனே சொல்லுவார், நம்மால் உங்கள் குடும்ப வகையராகவே இப்படி தானடி அப்படின்னா சூடு அடித்து அனல் பறக்கும் அந்த அம்மாட்ட. இப்போ எங்கள் குடும்பத்தை பார்த்தா அப்படியே தெரியுது, அப்போ என்னத்துக்கு என்னை கட்டின நீயே இப்படின்னு மாற்றி மாற்றி பேச்சுவார்த்தை வந்து முத்தி எங்கே வந்து நிற்கும், டிவோர்ஸில் வந்து நிற்கும். இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாடே பேசுகிற அளவுக்கு ஒரு டிவோர்ஸ் கதை போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி பல இடங்கள்ல என்னண்டா விவாகரத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா நிதானமின்மை. அப்போ சகிப்புத்தன்மை இல்லாத விஷயங்கள் தான் என்ன செய்யுது, போய்கிட்டு இருக்கு. இப்போ அதனால் யாருடைய கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நிதானமாக தீர விசாரித்து தான் முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு வேகமாக முடிவெடுத்தால் அது தப்பாக போயிடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அது அஃபீஷியல் ஒர்க்காக இருக்கட்டும் அல்லது வந்து ஃபேமிலியில் உள்ள எந்த விதமான விஷயங்களாக இருக்கட்டும், முடிவெடுக்கும் போது நிதானமாக பொறுமையோடு கையாளுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம கூட உலகமே சேர்ந்து நிற்கும், ரப்போடு சேர்ந்து. அப்போ நிதானம் இல்லாமல் நம்ம கோவப்படும் போது, எகிரி பேசும்போது, ஏறி பேசும்போது யாரும் நம்ம கூட நிற்க மாட்டாங்க. கவனத்தில் வச்சு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நிதானத்தை கடைபிடித்து, நமக்கு இந்த ரமலான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிதானமே அதுதான். நம்ம ஏற்கனவே சொன்ன ஹதீஸின்படி ரமலானுடைய மாதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிதானம். யாருக்கிட்டையும் கோவப்பட்டுறக்கூடாது, தேவையில்லாமல் சண்டை போட்டுறக்கூடாது. இங்கே எல்லாம் நம்ம ஒரு குடும்பம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பத்தாவுக்குள்ளே. இப்போ யாரையும் விட்டு யாரும் முகத்தை திருப்பிட்டு போகாத அளவுக்கு நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் இருந்து, இங்கேயும் சரி ஊர்லேயும் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களில் நம்ம குடும்ப வட்டாரங்களில் யார்கிட்டையுமே முகத்தை திருப்பிட்டு போகாதீங்க. வாழ்க்கை ரொம்ப சிறுசு. பல தடவை நான் சொல்கிறது தான், வாழ்க்கை ரொம்ப சிறுசு. மௌத்தா போனதுக்கப்புறம் கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்டே பல பேர் மௌத்தாகிற வரைக்கும் பேசாமல் என்னத்தை திருப்பியா அண்ணன் தம்பியாக பிறந்துட போகிறோம்? இல்லையே, ஒரு தடவை தான் அண்ணன் தம்பியாக பிறக்க முடியும், ஒரு தடவை தான் அக்கா தங்கச்சியாக பிறக்க முடியும், திரும்ப பிறக்க முடியாது. ஒரு தடவை தான் ஃப்ரெண்டாக இருப்பான், திரும்ப வந்து அவனே நமக்கு ஃப்ரெண்டாக கிடைப்பானா? திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் மௌத்தா போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மௌத்தா போயிட்டால் நான் பேசவே இல்லையேன்னு அழுதா திருப்பி வரமாட்டான். திருப்பி அது வாழ்க்கையில் கிடைக்க போகிறதில்ல. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தருணங்களை வாழ்க்கையில் அதே போல் கணவன் மனைவி ரொம்ப முக்கியமாக. பல பேர் இன்றைக்கி பிரிஞ்சு 40 வயசுக்கு அப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. என்னத்துக்கு?
என்னத்தை சாதிக்க போகிறோம்? 40 வயசுக்கு அப்புறம் பிரிஞ்சு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல நமக்கு. இப்போ இருக்கிற இந்த ஷார்ட் லைஃப், நேற்று தான் கல்யாணம் முடிச்சு ஒப்புக்கொண்டேன்னு போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. வருஷம் 20 ஆயிடுச்சு, 30 ஆயிடுச்சுன்னு வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது வேக வேகமாக. அப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் மௌத்தா போயிட போகிறோம். மொத்தமாக வந்து கணவன் மனைவியினுடைய வாழ்க்கைன்னு எடுத்து பார்த்தா 40 வருஷத்து 4 நாள் மாதிரி அப்படி தானே இருக்குது வாழ்க்கை. நமக்கு தெரியாதது இல்லை. அதனால் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் யாரோடையுமே நம்ம சண்டை போட்டுறாமல் நிதானத்தோடு இருந்து இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நிதானத்தையும் எந்த சகிப்புத்தன்மையையும் நமக்கு சொல்லி தந்தாங்களோ அதுபடி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.